महिमा महिमा हो यीशु की, महिमा महिमा हो यीशु की। हालेलुया हालेलुया जय यीशु की, हालेलुया हालेलुया जय यीशु की। अल्फा ओमेगा आशीषों का श्रोता, सृष्टि का आधार। अल्फा ओमेगा आशीषों का श्रोता, सृष्टि का आधार। महिमा महिमा हो यीशु की, महिमा महिमा हो यीशु की, महिमा महिमा हो यीशु की, महिमा महिमा हो यीशु की। हालेलुया हालेलुया जय यीशु की, हालेलुया हालेलुया जय यीशु की। राजाओं का राजा प्रभुओं का प्रभु, सामत में सबसे महान। राजाओं का राजा प्रभुओं का प्रभु, सामत में सबसे महान। We welcome you all in this message section in Jesus' name. आप सबको इस संदेश के समय के लिए स्वागत करते हैं। All honor and glory and power unto the name Yeshua. सारी आदर महिमा प्रभु यीशुवा को हो। இந்த நாளிலும் கர்த்தர் தருகிற செய்திக்காக கர்த்தரை நோக்கி வேண்டல் செய்வோம். आज के दिन के संदेश के लिए हम प्रभु से प्रार्थना करें। எங்கள் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். हमारे स्वर्गीय पिता इस समय के लिए धन्यवाद देते हैं। உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். प्रभु तेरे वचन के लिए हम आपके सामने बैठे हैं। உம்முடைய பிரசன்னத்தோடு தம்முடைய வார்த்தையை அனுப்பி தரும்படியாகவும் வேண்டி நிற்கின்றோம். आपकी उपस्थिति हमारे बीच में बने रहे और प्रभु आपके पवित्र वचन हमारे बीच में बोए। சபையின் ஆயத்தத்துக்குரிய காரியங்களை ஆவினத்தாமே உணர்த்தும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். कलीसिया की जरूरतों को प्रभु कलीसिया को स्मरण दिलाने के लिए प्रार्थना करते हैं। கேட்கிற ஒவ்வொருவரோடும் தேவனுடைய ஆவியானவர் இடைபடுவீராக. सुनने वाले सबके साथ प्रभु की आत्मा काम करे। பேசுகிற அடிமையும் தம்முடைய ஆவிக்குள் ஆக்கும். जो बोलने वाले हमको भी प्रभु अपने आत्मा के नियंत्रण में रखे। இயேசுவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் பிதாவே. यीशु के नाम से मानते हैं पिता। ஆமென். आमीन। இன்றைய நாளின் செய்தியின் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் आज के दिन भी संदेश के लिए चुना हुआ वचन Book of Revelation chapter 3 verse 11. प्रकाशित वाक्य 3 का 11। இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. मैं शीघ्र ही आने वाला हूँ, जो कुछ तेरे पास है उसे थामे रहे कि कोई तेरा मुकुट छीन ना ले। கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो। இந்த செய்தி பிலதெல்பியா சபை தூதனுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. फिलाडेल्फिया कलीसिया को दिया गया एक संदेश है। இந்த கடைசி நாட்களிலே और इस अंतिम समय में இந்த வசனத்தில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். यहाँ पर प्रभु कहता है मैं शीघ्र आने वाला हूँ। ஆகையால் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று சொல்கிறார். इसलिए तेरे मुकुट को कोई छीन ना ले, तो उसमें तामे रहने के लिए प्रभु कहता है। ஆக தேவனுடைய வருகையிலே तो प्रभु के आगमन में நாம் கிரீடத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்கிறது. हमारा मुकुट को हम पहने रखना है। ஆமென். आमीन। தேவனுடைய பிரச்சனத்தை சந்திப்பதற்கு और प्रभु के उपस्थिति में खड़े होने के लिए நம்முடைய வாழ்க்கையிலே அவரை விசுவாசிப்பதின் மூலமாகவும் ரட்சிக்கப்பட்டதின் மூலமாகவும் நீதிமான்களாக்கப்பட்டதின் மூலமாகவும் நமக்கு கிடைத்துள்ள இந்த கிரீடத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. हम प्रभु पर विश्वास करने के कारण, धार्मिकता में चलने के कारण, हम उद्धार पाने के कारण प्रभु ने हमें दिया है। इस मुकुट को हम संभालना है। இதை பற்றி கொண்டு இதுன்னு சொல்லும்போது थामे रहो कहने पर ஏதோ நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இன்னொருவர் எடுக்க காத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. इसका मतलब है कि कोई ना कोई उसको हमसे छीनने के लिए कोशिश कर रहा है। நாம் இப்போது பார்க்கும்போது ரட்சிப்பு கர்த்தர் பலருக்கும் கொடுக்கிறார்.
उद्धार प्रभु बहुतों को देता है। இப்பொழுது ஈரான் நாட்டில் பார்க்கும்போது தினமும் 3000-4000 ரட்சிக்கப்படுகிறதாக செய்தி வருகிறது. और ईरान देश में यदि हम खबर को सुनते हैं, वहाँ पर हर रोज 3000-4000 लोग प्रभु में आ रहे हैं। அவர்களுக்கு கிரீடம் தேவையா இருக்கிறது. उनको भी प्रभु मुकुट देता है। கர்த்தர் நமக்கு ஈவாய் கர்த்தர் நமக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு ஜீவ கிரீடத்தை தந்திருக்கிறார். हम जब उद्धार पाए हैं, प्रभु हमें भी ये मुकुट दिया है। அதை பற்றி கொண்டிருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். और जो कुछ हमारा है उसमें तामे रहने के लिए वचन कहता है। கர்த்தர் நமக்கு இலவசமாக கிருபையை தந்த ரட்சிப்பை குறித்து மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். अनुग्रह से प्रभु ने दिया हुआ उद्धार के बारे में हम बहुत चिंतित रहना है। நாம் ஏனோதானா இருப்போம் என்றால், यदि हम उसमें कैसे भी मनमर्जी रहेंगे तो, நாம் ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக இருப்போம் என்றால், यदि हमारे उद्धार के बारे में बेचिंतित रहेंगे तो இந்த கிரீடத்தை நாம் இழக்க நேரிடும். हम हमारा मुकुट को खो जाएंगे। அநேகருக்கு இந்த ரட்சிப்பு கொடுக்கப்படவில்லை. बहुतों को उद्धार नहीं मिला है। தேவனுடைய வருகையிலே அநேகர் காணப்படுவதில்லை. और प्रभु के आगमन में बहुत लोग उठा लिया नहीं जाएंगे। கர்த்தர் அநேகரை அழைத்திருக்கிறார். प्रभु बहुतों को बुलाया है, தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர். पर चुने गए लोग कम है। ஆகையால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சீரியஸாக நாம் அவரை பிரவேசிப்பதற்கு நம்மை பலவந்தம் பண்ண வேண்டும். तो हम बहुत बलवंत कर हम प्रभु के राज्य में प्रवेश करने के लिए हम प्रयत्न करना இந்த है। கிரீடம் என்று சொல்லும்போது, तो मुकुट के बारे में कहने पर ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு கனத்தை குறிக்கிறது. ये एक आदरणीय बात है। கர்த்தர் நம்மை ரட்சித்த நிமித்தமாக, प्रभु हमें उद्धार किया, கர்த்தர் நம்மை கிருபை தந்த நிமித்தமாக, प्रभु हमको उद्धार किया है और அவர் अनुग्रह தம்முடைய किया है। ஆவியை தந்த प्रभु நிமித்தமாக अपने आत्मा में दिया है। கர்த்தர் அவனை கனப்படுத்தும் வகையிலே இந்த கிரீடத்தை கொடுக்கிறார். प्रभु एक को आदर करने के लिए मुकुट देता है। तो ஆகையால் கர்த்தர் தருகிற இந்த கிரீடத்தை நாம் மிகவும் கனத்தோடு பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. तो जो मुकुट प्रभु हमें देता है उसमें हम जो हमारा है उसमें तामे रहना है। சீக்கிரமாய் வருகிறேன் பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லும்போது, प्रभु जल्दी आने वाला है इसमें तामे रहो कहने पर, சிலர் இழந்து விட்டதாகவும் இதிலே நாம் பார்க்க முடியும். इसको कोई ना कोई खो भी जाते हैं। ஆக இந்த crown is stand for our dignity. तो मुकुट हमारा गौरव को बताती है, हमारा प्रतिष्ठा है। இன்னும் அதாரிட்டியை குறிக்கப்படுகிறது. और हमारा अधिकार को दिखाता है। கர்த்தரே தேவனுடைய ராஜ்யத்தில் செல்வதற்கு, और प्रभु के राज्य में जाने के लिए கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். प्रभु हमें आदर करता है। கர்த்தர் இந்த கனத்தை और जो प्रभु ने दिया है इस आदर को வேற எந்த ஒரு சிருஷ்டிக்கும் கொடுக்கவில்லை. और ये आदर और कोई सृष्टि को प्रभु ने नहीं दिया। ஈவன் கிரீடத்தை ஏஞ்சலுக்கும் மீன்ஸ் தேவ தூதர்களுக்கும் இல்லாத ஒரு காரியம். स्वर्गदूतों को भी प्रभु ने मुकुट नहीं दिया है। ஆகையால் கர்த்தர் அவர் நம்மை அவருடைய சாயலில் சிருஷ்டித்தபடியால், प्रभु ने हमें अपने समानता में रूप में बनाया। தேவனுடைய ராஜ்யத்திலும் तो प्रभु के राज्य में भी நாம் கனமுடையவர்களாக கர்த்தர் காண விரும்புகிறார். हमें प्रभु बड़े आदर से ग्रहण करता है। நீங்கள் இதை பெற்றுக்கொள்வதற்கு, और इस मुकुट को पाने के लिए நாம் அதை பற்றி கொள்வதற்கு நாம் சில பிரயாசங்களும் செய்ய வேண்டும். उसको उसमें तामे रहने के लिए हम प्रयत्न तो करना है। நீங்கள் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தின் 24 முதல் 27 வசனம் படிக்கையிலே, पहला कोरिन्थी 9 का 24 से लेकर हम पढ़ेंगे तो பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்கிறார். क्या तुम नहीं जानते कि दौड़ में तो दौड़ते सभी है, परंतु इनाम एक ही ले जाता है, तुम वैसे ही दौड़ो कि जीतें। பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்வார்கள். நாமோ என்றென்று அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். हर एक पहलवान सब प्रकार का संयम करता है, वह तो एक मुरझाने वाले मुकुट को पाने के लिए
ये सब करते हैं, परंतु हम तो उस मुकुट के लिए करते हैं जो मुरझाने का नहीं। Verse 27 says, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாக போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். और 27वां वचन में लिखा है, परंतु मैं अपनी देह को मारता कूटता और वश में लाता हूँ, ऐसा ना हो कि औरों को प्रचार करके मैं आप ही किसी रीति से निकम्मा ठहरूं। பொதுவாக இந்த கிரீடம் ஜெயிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ये जो मुकुट या इनाम जो जीतने वाले हैं उनको दिया जाता है. நாம் இவ்வுலக பிராக்டிஸில் ஏசியன் கேம் ஒலிம்பிக்ஸ் கேம் இருக்கிற பார்த்துருக்கிறோம். और हम संसार में सुनते हैं एशियन गेम्स है, ओलंपिक गेम्स ऐसे. அது ஜெயம் கொள்வதற்கு இனாமாக அவளை கௌரவப்படுத்தும்படியாக ஹானர் பண்ணும்படியாக கிஃப்ட் கொடுக்கிறார்கள். और जब वो उस मुकाबले में जीत जाते हैं उनको मुकुट या कुछ इनाम दिया जाता है. तो ஆக இவ்விதமாக நம் உலக வாழ்க்கையில் तो सांसारिक जीवन में நாம் இந்த கிரீடத்தை பற்றி கொள்வதற்கு और हम जीते हुए इस मुकुट को पाने के लिए பற்றி கொள்வது முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். यदि हम थामे रहना तो पहले प्राप्त करना है. तो ஆக அதை பெற்றுக்கொள்வதற்கு சில விதிமுறைகளின் படி தம்முடைய சரீரங்களை யாவற்றையும் ஒரு டிசிப்ளின் பண்ணி அந்த தேர்வுக்காக அல்லது அந்த ரிவார்டுக்காக நாம் பல பிரயாசங்கள் தேவையா இருக்கிறது. यदि मुकुट पाना चाहते हैं, जीतना चाहते हैं तो हमें बहुत प्रयत्न करना पड़ता है. हम उस मुकाबले के लिए तैयार होना पड़ता है, अभ्यास करना पड़ता है. அந்த நோக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கிறது. और उस उद्देश्य हमारे जीवन में होने चाहिए. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தருகிற இந்த கனத்தை நாம் இழந்து விடாதபடிக்கு तो जो आदर प्रभु हमें देता है इसको अभी कभी ना खोएं. சிததையாக நாம் ஓட வேண்டியதா இருக்கிறோம். हम लगातार इस दौड़ में चलते रहना है. இந்த நாளிலின் செய்தியாக தலைப்பாக आज के दिन का शीर्षक है ஆத்ம வஸ்திரத்தின் இரண்டாவது பாகமாக நாம் கருதினாலும் இது ஆத்மாவின் மேன்மை என்ற தலைப்பில் நாம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். आत्मिक वस्त्र की दूसरी भाग है, पर इसको हम आत्मा का प्रतिष्ठा कहते हैं. நாம் கடந்த செய்தியில் கர்த்தர் ஆத்மாவின் வஸ்திரத்தை பற்றி பார்க்கும்போது ரட்சிப்பின் வஸ்திரம் என்றும் துதியின் வஸ்திரம் என்றும் நீதியின் சால்வை என்றும் நீதியின் வஸ்திரம் என்றும் நாம் பார்த்தோம். पिछले दिन में हमने वस्त्र के बारे में देखा था. उसमें हम उद्धार का वस्त्र, यश का ओढ़ना, धार्मिकता का छतर और धर्म का वस्त्र के बारे में हमने देखा. துதியின் வஸ்திரத்தை பற்றியும் கேட்டோம். यश की ओढ़ना के बारे में हमने सुना. தொடர்பாக और लगातार இன்றைக்கு த க்ரோன் ஆஃப் லைஃப் த ஒயிட் கார்மெண்ட் என்ற பற்றி இதை நாம் பார்க்க இருக்கிறோம். तो आज हम उसके आगे आत्मिक वस्त्रों के आगे हम देख रहे हैं हमारे लिए मुकुट और सफ़ेद वस्त्र के बारे में. இந்த ஒயிட் கார்மெண்ட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த கார்மெண்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். ये जो सफ़ेद वस्त्र है ये धार्मिकता का वस्त्र से अलग है. இந்த द கிரவுன் ஆஃப் லைஃப் என்பது और जीवन का मुकुट कहने पर तो கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ராஜ்யத்திலே அவள் ரட்சிப்பை பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கிறவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. जो उद्धार पाकर प्रभु के राज्य में प्रवेश करने की योग्य बनते हैं उनको प्रभु देता है. இவை யாருக்கு கொடுக்கிறார் என்றால் ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ और ये उन्हीं लोगों को प्रभु देता है जिसका नाम जीवन की पुस्तक में लिखा गया है. तो ஆகையால் இது ஜீவ கிரீடம் என்று சொல்லப்படுகிறது. इसलिए इसको जीवन का मुकुट कहलाया जाता है. இதை ரெவலேஷன் சாப்டர் 2 verse 10 இல் பார்க்கும்போது प्रकाशित वाक्य 2 का 10 में जब पढ़ते हैं, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்கள் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயது, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். கடைசி பாகத்தை படிக்கவும். जो दुख तुझे झेलना होंगे
उनसे मत डर, क्योंकि देखो शैतान तुम में से कुछ को जेल खाने में डालने पर है, ताकि तुम परखे जाओ, और तुम्हें 10 दिन तक क्लेश उठाना होगा। प्राण देने तक विश्वासी रहे तो मैं तुझे जीवन का मुकुट दूंगा। இந்த ஜீவனின் கிரீடத்தை கடைசி வரை எவன் உண்மையா இருக்கிறானோ அவனுக்கு தருவேன் என்று சொல்கிறார். तो ये जीवन का मुकुट उनको प्रभु देता है जो अंत तक स्थिर रहता है, विश्वास में बना रहता है। நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் हम उद्धार पाए तो भी, கர்த்தரை விசுவாசித்தாலும், और प्रभु पर विश्वास रखा तो भी, அந்த ரட்சிப்பை பரிபூர்ணப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். हम उद्धार को सिद्ध करना है। ஆமென். கடைசி மூச்சு வரை உண்மையா இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். प्राण देने तक हम विश्वास योग्य बनना है। ஜீவனுக்கென்று எதிராக பல போராட்டங்கள் வந்தாலும், हमारा प्राण के विरोध में कुछ ना कुछ क्लेश आया तो भी, அந்த எல்லா டெம்ப்டேஷனிலும் और हर एक परीक्षा में நாம் ஜெயங்கொள்ளர்களாக இருக்கிறோம். हम विजय प्राप्त करना है। இந்த சோதனையானது और ये जो परीक्षा है ரெண்டு விதமாக வருகிறது. 2 तरह का है। ஒன்று एक நீதி நிமித்தம் வருகிறது, धार्मिकता के कारण आती है। இரண்டாவது நம்முடைய ஆசை இச்சலின் நிமித்தமாக சோதனையை சந்திக்கிறோம். और हमारा अभिलाषा के कारण खींचे जाते हैं, और उस कारण परीक्षाएं இந்த आती हैं। ரெண்டு சோதனையிலும் ஒருவன் ஜெயிக்க வேண்டும். परीक्षा किसी भी रीति से हो, हम उसमें विजय प्राप्त करना है। तो ஆக நம்முடைய சரீரங்களை ஸ்திரப்படுத்தி, तो हमारा शरीरों को हम वश में रखकर அந்த இரண்டு ஜெயம் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். हम परीक्षा में विजय प्राप्त करना है। ஆமென். आमीन। ஸோ ஆக கர்த்தர் நமக்கு தந்துகிற விசுவாசத்திலே நாம் முன் செல்லும்போது, तब जब हम प्रभु ने दिया वह विश्वास पर आगे बढ़ते हैं, நாம் அது எல்லா தடைகளை யாவையும் நாம் ஜெயம் கொண்டவர்களுக்காக நாம் முன் செல்ல வேண்டும். हम सारा रुकावटों को तोड़कर विजय प्राप्त करने के लिए बढ़ना है। இவ்விதமாக ஜெயம் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தை தரிப்பிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. और इस तरह जो विजय प्राप्त करेगा उनको सफेद वस्त्र भी प्रभु देता है। Book of Revelation chapter 3 verse 5 says, प्रकाशित वाक्य 3 का 5 में लिखा है, முதல் பாகத்தை படிப்போம். ஜெயம் கொள்கிறவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். उसकी पहला भाग हम पढ़ते हैं, जो जय पाए उसे इसी प्रकार सफेद वस्त्र पहनाया जाएगा। ஆமென். आमीन। ஆக ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கும், तो जीवन का मुकुट पाने के இந்த लिए வெண் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கும் और सफेद वस्त्र पाने के लिए ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார். पवित्र आत्मा कलीसियाओं को कहता है। ஆமென். आमीन। तो இவர்கள் ஆகியால் ஜெயம் கொள்கிறவர்களாக இருந்தால், तो विजय प्राप्त करने वाले बने तो இந்த கிரீடத்தையும் இந்த வெண் வஸ்திரத்தையும் தரித்துக் கொள்ள हम முடியும். इस जीवन का मुकुट को भी पाएंगे और सफेद वस्त्र को भी पाएंगे। கர்த்தர் இதை கவனிக்கிறார். प्रभु देखता है। இது சபைக்கு சொல்லப்பட்ட தேவனின் செய்தியாக இருக்கிறது. कलीसिया को दी गई संदेश है। ஆமென். आमीन। இது மினிமம் குவாலிஃபிகேஷனாக இருக்கிறது டு என்டர் த கிங்டம் ஆஃப் காட். और स्वर्ग राज्य में प्रवेश करने के लिए ये मिनिमम क्वालिफिकेशन है। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. प्रभु की नाम की महिमा हो। நாம் ஒவ்வொருவரும் இதில் மிகவும் கவனமாயிருப்போம். हम इन बातों में सावधान रहें। சோதனை வேளையிலே परीक्षा के समय में और நாம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக நீதி நிமித்தம் கடைசி வரும் நிலைநிறுந்து உண்மையாக இருந்து ஜெயிக்கிறவளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. धार्मिकता के कारण विश्वास में अंत तक हम विश्वास योग्य बनकर स्थिर रहने के लिए प्रभु चाहता है। நம்முடைய ஆத்மாவின் ஒரு டிகினிட்டி தேவ சமூகத்தில் உண்டாகும்படியாக हमारी आत्मा को एक प्रतिष्ठा प्रभु के सम्मुख में होने के लिए பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் 2 தீமோத்தேயு 4:7-8 பார்க்கும்போது, दूसरा तीमुथियुस 4 का 7 में लिखा है, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். यहाँ प्रेरित पौलुस यूँ कहता है, मैं अच्छी कुश्ती लड़ चुका हूँ, मैंने अपनी दौड़ पूरी कर ली है, मैंने विश्वास की रखवाली की है, भविष्य में मेरे लिए धर्म का वह मुकुट रखा हुआ है। இந்த நீதியின் கிரீடம்
और ये धार्मिकता का मुकुट ஜீவ கிரீடத்தை காட்டிலும் உயர்ந்த ஒரு டிக்னிட்டியை குறிக்கிறது. जीवन का मुकुट से भी अधिक महत्व है और उससे भी अधिक आदर को बताती है. இதை பசுத்த பவுல் அப்போஸ்தலர் இதை தன்னுடைய வாழ்க்கையிலே காண்கிறார். और इसको प्रेरित पौलुस अपने जीवन में अनुभव कर रहा है. ஒவ்வொரு விசுவாச வாழ்க்கையிலே இதனை காண முடியும். विश्वास की जीवन में हर एक जन इसको देख सकते हैं. நீங்கள் விசுவாசத்தில் நல்ல போராட்டம் போராடும் போது जब विश्वास की अच्छी दौड़ दौड़ते हैं கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை தொடங்கி இருக்கிறார், அதை சரியாக நாம் முடிக்கவும் வேண்டும். विश्वास की कर्ता प्रभु है. विश्वास को प्रभु ने हमारे अंदर शुरू किया है, इसको अंत भी करना है. ஸோ ஆகையால் அதை நல்ல இஃப் யூ ஆர் ஃபைட்டிங் குட் ஃபைட் இன் ஃபெய்த் காட் கிராண்டிங் த க்ரௌன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். तो विश्वास से हम अच्छे कुश्ती लड़ना है और उसका रखवाली करना है. இதை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தரிசனத்திலோ சொப்பனத்திலோ கர்த்தர் வார்த்தையின் மூலமாக பேசுவார். और इसके बारे में प्रभु सपना के द्वारा, दर्शन के द्वारा या फिर वचन के द्वारा सबके साथ बात करता है. तो நானும் இந்த கிருபையை பெற்றிருக்கிறேன். मैं भी इस अनुग्रह को पाया है. நான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது जब पवित्र आत्मा से अभिषेक किया गया था तो ரெண்டு தூதர்கள் வந்து ஒரு பொன் கிரீடத்தை தரிக்கிறது போல தரிசனத்தை பார்த்தேன். 2 स्वर्गदूत आकर एक मुकुट मेरे सिर पर रखे हुए मैंने देखा. ஆமென். आमीन. तो ஆக இப்படிப்பட்ட இந்த கௌரவிக்கக்கூடிய இந்த the crown of righteousness, तो ये धार्मिकता का मुकुट जो है கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிச்சயப்படுத்துகிறார். हर एक के जीवन में प्रभु निश्चित रूप से बताता है. பவுல் அப்போஸ்தலர் வாழ்க்கையை நடத்துகிறார், இதை காண்பித்திருக்கிறார். पौलुस को भी प्रभु इसका भरोसा दिलाया, भविष्य में वो मुकुट उनको मिलेगा. தொடர்ந்து சொல்கிறார். और आगे पौलुस ये लिखा है verse 8ல, 8वां எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். जिसे प्रभु जो धर्मी और न्यायी है मुझे उस दिन देगा, और मुझे ही नहीं वरन उन सबको भी जो उसके प्रकट होने का प्रिय जानते हैं उनको देगा. தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புகிற, அவரை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிற, வாஞ்சியோடு காத்திருக்கிற அவர்களுக்கும் இந்த கிரீடத்தை பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் கொடுக்கிறது போல பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்கிறார். जो प्रभु यीशु मसीह की प्रकट होने का प्रिय जानते हैं सभी लोगों को ये मुकुट प्रभु देगा. ये पौलुस यहाँ पर कहा है. இது ராப்சரை பற்றி சொல்கிறது. तो ये उठा लिए जाने के दिन का अनुभव है. எவர்கள் அவருடைய ராப்சரை லவ் பண்றாங்களோ, और प्रभु के आगमन के ऊपर कौन कौन प्रीति रखा है, அவரை சந்திக்க ஆயத்தத்தோடும் ஆசையோடும் காத்திருக்கிறார்களோ, और प्रभु से मिलने के लिए कौन कौन तैयार है, கர்த்தர் அவர்களுக்கும் கொடுப்பார் என்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறார். प्रभु के आगमन को प्रकट होने का दिन का जो प्रतिज्ञा करते हैं उसका प्रिय जानते हैं सबको ये मुकुट मिलेगा. ஆம், நம்முடைய வாழ்க்கைகளில் நாம் பெற்றிருக்கிறோமா? क्या हम इस मुकुट का अनुभव हम पाए हैं? இந்த நம்பிக்கை இருக்கிறதா? क्या ये भरोसा हमारे जीवन में है? நாம் அவருடைய பிரசன்னமாகுதலை சந்திக்க ஆசையோடு காத்திருக்கிறோமா? प्रभु का प्रकट होने को देखने के लिए हम चाहत रखे हैं. நாம் ஜெயம் கொண்டிருக்கிறோமா? क्या हम विजय प्राप्त किए हैं? விசுவாசத்திலே நல்ல போராட்டம் போராடிக்கிறோமா? क्या विश्वास की अच्छे कुश्ती लड़ा है? பவுல் சொல்கிறார், விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு நாம் பல பிரயாசங்கள் செய்ய வேண்டும் என்று. और विश्वास का रखवाली करने के लिए हम बहुत उसके लिए हम मेहनत करना पड़ता है. கர்த்தர் தருகிற விசுவாசத்தை காத்துக்கொள்வது ஒரு பெரிய வேலையா இருக்கிறது. प्रभु ने दिया हुआ विश्वास को संभालना एक बड़ा काम है. காரணம் சத்துருவானவன் நம்முடைய விசுவாசத்தை நெக்லிஜென்ஸா மாற்றி அதை அவிசுவாசமாக மாற்றி விடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். क्योंकि प्रभु ने दिया हुआ विश्वास को नष्ट करने के लिए, हमारे अंदर अविश्वास लाने के लिए शैतान बड़े इंतजार करता है. ஆக இந்த நீதி கிரீடத்தை பெறுவதற்கு, तो इसलिए धार्मिकता का मुकुट पाने के लिए இந்த ஆசையோடு மட்டுமல்லாமல்
एक चाहत से केवल नहीं, விசுவாச போராட்டத்தில் மட்டுமல்லாமல் विश्वास में अच्छे कुश्ती लड़ते हुए நாம் நீதியினாலும் நீதிபராக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. हमें धर्मी ठहराया जाना भी अवश्य है। ஏசாயா 53:11 பார்க்கும்போது यशाया 53 का 11 में என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமானாக்குவார் என்று சொல்கிறார். वह अपने प्राणों का दुख उठाकर उसे देखेगा और तृप्त होगा, अपने ज्ञान के द्वारा मेरा धर्मी दास बहुतेरों को धर्मी ठहराएगा। பொதுவாக ஒருவருடைய பாவம் மன்னிப்பதன் மூலமாகவும் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கிறார். एक जन को पाप की क्षमा कर कर प्रभु धर्मी ठहराता है, இரண்டாவதாக நீதியின் கிரியை செய்வதனாலும் நீதிமானாக்கப்படுகிறார். और दूसरा धार्मिकता की क्रिया करने के द्वारा भी धर्मी ठहराया जाता है। तो இங்கு கர்த்தரை அறிகிற அறிவினாலே நீதிமானாக்கப்படுகிறார். और यहाँ पर लिखा है अपने ज्ञान के द्वारा मेरा धर्मी दास बहुतेरों को धर्मी ठहराएगा। இந்த நீதிமானாக்கரின் லெவல் வித்தியாசமா இருக்கு. டிகிரி ஆஃப் ரைச்சியஸ்னஸ் டிஃபரன்ஸ் ஆயிருக்கிறது. तो धर्मी ठहराए जाने के विषय में अलग अलग स्तर है। ஆக நாம் விசுவாச நல்ல போராட்டம் போராடினாலும், तो विश्वास की अच्छे कुश्ती लड़ा तो भी, அவருடைய காத்திருந்தாலும், हम प्रभु के प्रकट होने का दिन का प्रिय जाना तो भी, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவிக்கிற நாலேஜ்னால நாம் நீதிமான்களாக்கப்பட வேண்டும். प्रभु के ज्ञान के द्वारा भी हम धर्मी ठहराए जाना है। கர்த்தர் அவர்களுக்கு இந்த நீதியின் கிரீடத்தை கொடுக்கிறார். और जो ऐसे धर्मी ठहराए जाते हैं उनको धार्मिकता का मुकुट दिया जाता है। நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாக விசுவாசத்தில் போராடி இருக்கிறோம். हम किस तरह हमारे जीवन में विश्वास का कुश्ती लड़ चुके हैं, விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறோம் कैसे हम रखवाली करते हैं என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். इसको हम खुद ही जानते हैं। ஆமென். आमेन। கர்த்தர் உங்களுக்கு அவரை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். जो प्रभु के लालसे में बना रहता है उनको प्रभु सचमुच प्रकट करता है। பவுல் அப்போஸ்தலர் போல ஒரு நிச்சயத்தை கர்த்தர் அவளுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். जैसे पौलुस को प्रभु निश्चित रूप से इन बातों का स्पष्ट किया, वैसे हर एक को प्रभु करता है। ஆமென். आमेन। நீங்கள் இன்னும் பார்க்கையில और हम देखेंगे तो द க்ரௌன் ஆஃப் க்ளோரியை பற்றி வேதம் சொல்கிறது. और महिमा का मुकुट के बारे में वचन बताती है। இது மற்ற ரெண்டு கிடத்தில் பற்றிலும் வித்தியாசம் உள்ளதாக இருக்கிறது. पिछले दोनों मुकुट से ये अलग है, विशेष है। நாமம் மகிமை அடைவதாக. प्रभु के नाम की महिमा हो। இந்த கிரீடம் த க்ரௌன் ஆஃப் க்ளோரி யாருக்கு என்றால், और ये मुकुट महिमा का मुकुट किसको दिया जाता है? நீங்கள் வேதத்தை கவனிக்கையில் वचन में जब पढ़ते हैं Proverbs chapter 4 verse 9, और नीति वचन 4 का 9, அதை உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். இது முன்னதாக படிக்கும்போது ஞானத்தை பற்றி வேதம் சொல்கிறது. वह तेरे सिर पर शोभायमान भूषण बांधेगी और तुझे सुंदर मुकुट देगी। यहाँ पर उसके बारे में लिखा है जो बुद्धि है, ज्ञान है। The wisdom जो बुद्धि है is a principle for to get a crown of glory. वही कारण है, वही हमें सुंदर मुकुट देगा। Amen. आमेन। So ஆக இது அந்த ஞானம், தேவ ஞானத்தை எவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ, जिसने ईश्वरीय बुद्धि प्राप्त किया है, ईश्वरीय ज्ञान प्राप्त किया है, கர்த்தர் அவளுக்கு கொடுக்கிறார். उनको प्रभु ये मुकुट देता है। நீங்கள் யோவான் 12:17 பார்க்கும்போது, यूहन्ना 17 का 3 में जब हम पढ़ते हैं, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் हमें அறிவதே நித்திய ஜீவன். अनंत जीवन ये है कि वह तुझे एकमात्र सच्चे परमेश्वर को और यीशु मसीह को जिसे तूने भेजा है जाने। हमें நம்மில் பலருக்கும் ஒன்றான மெய்தேவனை பற்றி அறிவு மிகவும் குறைவாக இருக்கிறது. हमें से बहुत लोगों को एकमात्र सच्चे परमेश्वर के ज्ञान बहुत कम है। ट्रिनिटी என்று சொல்லுகிறார்கள், कोई
त्रित्व बोलते हैं, ட்ரையூன் சொல்லுகிறார்கள், कोई कहते हैं त्रिएक, ஒன்னு த்ரீன்னு சொல்லுகிறார்கள், एक है पर तीन है बोलते हैं, 3-in-1 சொல்லுகிறார்கள். तीन एक में बोलते हैं. டோட்டலி வித் கன்ஃபியூஷனா இருக்கிறது. इस तरह विभिन्न प्रकार के विचार है लोगों के ஆனால் अंदर. வேதம் சொல்கிறது மெய்யா knowing the only true God. पर वचन हमें स्पष्ट करता है कि एकमात्र सच्चे परमेश्वर. இது உலக ஞானத்தை பற்றி சொல்லவில்லை, यहाँ पर सांसारिक ज्ञान नहीं, இது தெய்வீக ஞானத்தை பற்றி ये சொல்கிறது. ईश्वरीय ज्ञान के बारे में बताती है. தேவ ஞானம் எவர்களுக்கு பெற்றுக்கொள்கிறார்களோ, जिसने ईश्वरीय ज्ञान प्राप्त किया है, கர்த்தர் அவர்களுக்கு இந்த மகிமையின் கிரீடத்தை கொடுக்கிறார். प्रभु उनको इस महिमा का मुकुट देता है. तो ஆகையால் ஜெரேமியா 9:23-24 படிக்கையிலே यिर्मयाह 9 का 23 और 24 पढ़ते हैं. அங்கு சொல்கிறார், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவர் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்து இருக்கிறதே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். यहोवा यूं कहता है, बुद्धिमान अपनी बुद्धि पर घमंड ना करें, ना वीर अपने वीरता पर, ना धनी अपने धन पर घमंड करें, परंतु जो घमंड करें वह इसी बात में घमंड करें कि वह मुझे जानता और समझता है कि मैं ही वह यहोवा हूँ जो पृथ्वी पर करुणा, न्याय और धर्म के काम करता है, क्योंकि मैं इन्हीं बातों से प्रसन्न रहता हूँ. இது உலக ஞானம், இதில் எந்த ஒரு பங்கும் கிடைப்பதில்லை. ये सांसारिक ज्ञान का कोई भाग नहीं है. இது தெய்வத்தை பற்றி சொல்லப்படுகிறது. एक साफ साफ परमेश्वर के ज्ञान के बारे में बताती है. know the Lord as I am the Lord. प्रभु को जानना है, परमेश्वर वही है. Amen. आमेन. तो அங்க இதை பற்றிய ஞானம் ஒரு இடத்தில் பிரவேசிக்கும் போது, जब ये ज्ञान किसी के अंदर प्रवेश होता है, கர்த்தர் அவனை கனப்படுத்துகிறார். प्रभु उसको प्रतिष्ठा करता है. Amen. आमेन. so இதை எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமா? और इस प्रतिष्ठा को या फिर गौरव को कैसे हम संभालना है? feeding the flock of God willingly. और परमेश्वर का மேய்ப்பர்கள் ஜனங்களுக்கு और परमेश्वर का ज्ञान बेड़ों को देना है. ஆமென். இதை 1 பேதுருல 5:5-2 பார்க்கிறோம். पहला पत्रस 5 का 2 में लिखा है, நீங்கள் படிக்கையில் மந்தையை மேய்ப்பதை பற்றி சொல்லப்படுகிறது. यहाँ पर लिखा है परमेश्वर का झुंड का रखवाली करने के बारे அந்த में. மந்தையை எப்படி மேய்க்கிற வேண்டுமா? परमेश्वर के झुंड को कैसे चराना है, रखवाली करना है. கட்டாயமாக அல்ல, दबाव से नहीं, மனப்பூர்வமாயும் परमेश्वर की इच्छा के अनुसार आनंद से, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, नीच कमाई के लिए नहीं, உற்சாக மனதோடும் पर मन लगाकर, சுதந்திரத்தை இருமாமா போய் ஆளுகள் அல்ல, और மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று சொல்கிறார். जो तुम्हें सौंपा गया है उन पर अधिकार ना जताओ, वर झुंड के लिए आदर्श बने. அப்படி செய்தால் यदि हम ऐसे करते हैं तो பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது जब प्रधान रखवाला प्रकट होगा மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். तो तुम्हें महिमा का मुकुट दिया जाएगा जो मुरझाने का नहीं. Blessed be the name of the Lord. धन्य है यीशु के नाम. இங்கு பார்க்கும்போது ஒரு மேய்ப்பர், அதாவது ஒரு சபை மூப்பரை பற்றி சொல்லுகிறது. यहाँ पर कलीसिया के रखवाला के बारे में लिखा है. இப்போ எப்படி செய்ய வேண்டுமா? तो ये कैसे रखवाली करना है என்பதை கிளியரா சொல்கிறார். यहाँ पर साफ साफ लिखा है. இன்று கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் आजकल जो प्रभु की सेवा करने वाले हैं, இங்கு சொல்லப்பட்ட விதகாரமாகவே நாம் மினிஸ்ட்ரியை பண்ண வேண்டும். यहाँ पर जो लिखा है इसके अनुसार हम सेवा करना है. மாதிரியாக एक नमूना से
கட்டாயமாக அல்ல, दबाव से नहीं, மனப்பூர்வமாக, बड़े आनंद से, ஆதாயத்திற்காக அல்ல. नीच कमाई के लिए नहीं. இவ்வுலக இப்போதுள்ள ஊழியர்களை கவனிக்கும் போது आजकल बहुत सेवक लोगों को जब हम देखते हैं, ஆதாயத்திற்காக நம்ம இன்னொரு மிஷனோட சேர்ந்து விசுவாசத்தை இழந்து காசுக்காக மினிஸ்ட்ரி பண்றவங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். इसको एक कमाई का काम धंधा समझकर कई स्थापन के साथ जुड़ जाते हैं, उधर से इधर से लेना है, यही मतलब रखते हैं. சாலரிக்காக வேலை செய்வங்களும் உண்டு. तो கூலி के लिए काम करने वाले बनते हैं. அந்த கேட்டகரி இதில் சேர முடியாது. हम उस लिस्ट में नहीं आना है. ஆமென். மந்தைக்கு மாதிரியா இருந்து தேவ வசனத்தை கொடுத்து மேய்ச்சல் நடத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. हम झुंड के लिए एक अच्छे नमूना बनकर बड़े आनंद से और आदर्श से हम झुंड को रखवाली करना है. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. ஆக இப்படி பெற்ற இந்த கொரோனா குளோரியை பற்றி நான் இப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால், तो जब ऐसे हम सेवा करते हैं उसके द्वारा हमें मुकुट मिलता है महिमा का, उसको हम रखवाली करना है. நான் கர்த்தருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நாம் வளர்ந்திருக்க வேண்டும். हम प्रभु के अनुग्रह में उनकी पहचान में बढ़ते जाना है. ஆமென். आमीन. நாம் இவ்வளவு அறிவை பெற்றால் மட்டும் போதாது. और संसारिक ज्ञान प्राप्त करने से काफी नहीं. கர்த்தருக்காக வேலை செய்தால் மட்டும் போதாது. प्रभु के लिए सेवा करने से काफी नहीं. நாமும் கர்த்தரை அறிகிற நாலேஜிலே கர்த்தருடைய கிருபையிலே வளர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. हर एक जन को प्रभु के अनुग्रह में पहचान में बढ़ते जाना है. ஆக இவ்விதமாக நாம் பெற்றுக்கொள்கிற கிரீடங்களை, तो इस तरह हम जो पाते हैं मुकुटों को, கர்த்தருக்கு பயப்படினாலே படலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்கிறது. वचन में लिखा है प्रभु की भय मानना ही बुद्धि का मूल है. பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு என்று சொல்கிறது. पवित्र परमेश्वर को जानना ही ज्ञान है. तो ஆகையால் அவரை கர்த்தருக்கு பயப்படும் போது, जब हम परमेश्वर की भय मानते हैं, தேவனுடைய ஞானம் நம்மத்தில் ஸ்டே ஆகிறது. प्रभु की ज्ञान हमारे अंदर रहती தேவ है. ஞானம் தங்கும் போது जब ज्ञान सदा बने रहती है, இந்த மகிமையின் கிரீடத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். इस महिमा को मुकुट को हम थामे रह सकते हैं. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்பது, प्रभु के भय मानना क्या है? நான் முன்பு உங்களுக்கு சொல்கிறது போல, जैसे हम सदा कहते हैं, கர்த்தருக்கு பெறுகிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் परमेश्वर से जो भी पाते हैं आशीषों को காத்துக்கொள்வதற்கும் संभालने के लिए, பெற்றுக்கொள்வதற்கும், जो हमारे पास है उसको प्राप्त करने के लिए, थामे रहने के लिए, பெற்றதை நம்மை வைத்துக் கொள்வதற்கும், जो पाए हैं उसको रखवाली करने के लिए கர்த்தருக்கு பயம் மிகவும் அவசியமா இருக்கிறது. परमेश्वर की भय हमें जरूरी है. இந்த பயம் இல்லாத வாழ்க்கை வாழ்வோம் என்றால், जब बिना डर के हम जिएंगे तो நாம் பெற்றுக்கொண்ட கிரீடத்தை நாம் பாதுகாக்க முடியாது. जो प्राप्त किए हैं उस मुकुट को हम संभाल नहीं सकते. இன்னொருவன் எடுத்துக்கொண்டு போய் விடுவான். कोई और उसको छीन लेंगे. நாம் கேர்லெஸ்ஸாக, हम लापरवाह दिखा के வேற எந்த நோக்கத்தோடு நாம் வேலை செய்வோம் என்றால், और कोई उद्देश्य से काम करेंगे तो, தேவனுடைய சபையை நடத்துவோம் என்றால், कलीसिया को संभालेंगे तो, அல்லது மினிஸ்ட்ரி செய்வோம் என்றால், या फिर सेवा करेंगे तो இது நம்மை விட்டு நீங்கிவிடும். ये मुकुट हमसे छीन लिया जाएगा. நாம் தேவனை சந்திக்கும் போது இந்த இந்த மகிமையின் கிரீடத்தை நாம் இழந்தவர்களாக காணப்படுவோம். जब प्रभु प्रकट होंगे हम इस मुकुट को खोया हुआ व्यक्ति होकर खड़े होंगे. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो. ஆமென். आमीन. तो தேவனுடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. प्रभु की आगमन बहुत जल्दी है. तो ஆகையால் நாம் அவரை சந்திக்க ஆயத்தப்படுகிறவர்கள், इसलिए जो प्रभु से मिलने के लिए जो तैयार होते हैं, சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி कलीसिया को दिया गया वचन अनुसार தங்கள் பெற்றுக்கொண்ட கிரீடத்தை பாதுகாத்துக் கொள்வோமாக, வைத்துக் கொள்வோமாக. जो पाया वह मुकुट है उसमें उसको हम संभालते रहें. ஆமென். आमीन. தொடர்ந்து படிக்கும்போது और पढ़ते हैं तो ஏசாயா यशायाह की पुस्तक நீங்கள் இதை 2வது படிக்கலாம்.
book of Revelation, प्रकाशित वाक्य chapter 19, verse 7 and 8. 19 का 7 और 8. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படிக்கு அவளுக்கு கொடுக்கப்பட்டது. आओ हम आनंदित और मगन हो और उसकी स्तुति करें, क्योंकि मेमने का विवाह आ पहुंचा है, उसकी दुल्हन ने अपने आप को तैयार कर लिया है, उसको शुद्ध और चमकदार महीन मलमल पहनने को अधिकार दिया गया है. आमेन. இந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. और ये जो महीन मलमल के अर्थ पवित्र लोगों का धर्म के काम है. இது white and thin garment. शुद्ध और मलमल. ஆமென். ஆமென். இது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி அல்லது டிக்னிட்டி ஆயிருக்கிறது. ये एक विशेष प्रतिष्ठा है. இது யாருக்கு என்றால் ये और किसको दिया जाता இது है? மணவாட்டிக்கு மட்டும் உடையது. ये केवल दुल्हन को दिया जाता है. ஆமென். आमीन. இந்த மணவாட்டி என்பவள் ये जो दुल्हन है சபையா இருக்கிறது. ये कलीसिया को बताती है. கர்த்தர் மணவாட்டிக்காக ரகசிய வருகையிலே கர்த்தர் சபையை சேர்க்க வருகிறார். और कलीसिया को प्रभु गुप्त में उठा लेंगे. तो இந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் और जो इस वस्त्र को पाए हैं तो இந்த மணவாட்டிற்குரிய எல்லா தகுதிகளையும் பெற்றிருக்க முடியும். वो दुल्हन का सारा गुण प्राप्त करते होंगे. இவைகள் யார் என்றால் और इन लोग कौन है? தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டவர்கள். ये प्रभु की आत्मा से धोए गए हैं. நீங்கள் 1 கொரிந்தியர் 6 சாப்டர் 6 verse 11 படிக்கும்போது पहला कोरिन्थी 6 का 11 में पढ़ते हैं. இங்கு சொல்லுகிறார், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் என்று சொல்கிறார். हम में से कोई लोग ऐसे थे, पर प्रभु की आत्मा के द्वारा और नाम के द्वारा हम धोए गए हैं और धर्मी ठहरे हैं. பசுத்தமாக்கப்பட்டீர்கள் और पवित्र हुए हैं. ஆமென். आमेन. இது ஒரு அதி பசுத்தத்தை பற்றி சொல்கிறது. ये अति पवित्र के बारे में बताती है. இந்த பரிசுத்தம் और ये जो पवित्रता நீதி நிமித்தம் வரக்கூடிய பரிசுத்தம், धार्मिकता के द्वारा आती है. ஆக இந்த நிலையில் உள்ள நீதி और इस तरह का धार्मिकता ஹையர் டிகிரி ஆஃப் ரைச்சியஸ்னஸ். ये एक ऊंचे पद है. நாம் ரட்சிக்கப்படுவதற்குள்ள நீதியும் उद्धार पाने के द्वारा जो धर्मी ठहराए जाते हैं, நீதியின் வஸ்திரத்தை பெறக்கூடிய நீதியும் और धार्मिकता का वस्त्र पहनने के लायक धार्मिकता, வெண் வஸ்திரத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நீதியும் और सफेद वस्त्र पाने का धार्मिकता, நீதியின் கிடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நீதியும் धार्मिकता का मुकुट पाने का धार्मिकता, இங்கு மெல்லிய வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களுடைய நீதியும் நீதி ஒன்று போல் இருந்தாலும் இது டிஃபரண்ட் லெவலாக இருக்கிறது. सफेद मलमल महीन मलमल वस्त्र पाने का धार्मिकता ये अलग अलग स्तर का है. இங்கு பசுத்தமாகுதல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாயிருக்கிறது சொல்லுகிறார். और ये जो पवित्रता यीशु मसीह के नाम से होता है. இது ஜஸ்டிஃபைடு டு ஒன்லி द bride. और ये दुल्हन के लिए केवल. இந்த வஸ்திரம் பிரைட் க்ரூம் கொடுக்கிற வஸ்திரம். ये दुल्हा देता है दुल्हन को. இவ்வுலக வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது மேரேஜ் செல்லும் போது அந்த பிரைட் க்ரூம் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுக்க வேண்டிய தரித்து கொள்ள வேண்டிய ட்ரெஸ்ஸுகளை இந்த பிரைடுக்கு வாங்கி கொடுப்பது உண்டு. संसार में हम रीति में देखते हैं, शादी पे जो दुल्हा है वही दुल्हन के लिए पहनने का सजावट का चीजें देता है. ஆமென். இவருடைய வாழ்க்கையிலே நீதியின் கிரியைகளுடைய குவாலிட்டி ஹையர் லெவலாக இருக்கும்போது கர்த்தர் அவரை கனப்படுத்தி அவருடைய நீதியினால அவர்கள் வெண் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். और पवित्र लोगों को धार्मिकता के कारण इस तरह जो धार्मिकता उनके जीवन में ठहराया जाता है,
उसके कारण उनको सफ़ेद और महीन मलमल का वस्त्र दिया जाता है। இந்த வஸ்திரம் நீதினால ப்ரொமோட் ஆனக்கூடிய வஸ்திரமாயிருக்கிறது. ये जो सफ़ेद वस्त्र है, महीन मलमल वस्त्र है, धार्मिकता के द्वारा हमें दिया जाता है। கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो। கர்த்தர் இது பிரைடுக்கு வேண்டி கர்த்தர் வைத்திருக்கிறது. केवल दुल्हन के लिए ये वस्त्र पहनाया जाता है। ஆமென். நாம் பசுத்தமாக செல்ல 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 जितना हम पवित्रता में बढ़ते जाते हैं ஒரு ஹையர் லெவல் உண்டு. एक ऊंचे स्थान तक हम पहुंचते हैं। அந்த லெவலில் நாம் ஆகும்போது இந்த வஸ்திரத்தை கர்த்தர் தம்முடைய மனவாட்டிக்கென்று அவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். और जब इस स्तर तक हम पहुंचते हैं, हमें ये वस्त्र दिया जाता है। அவன் இந்த வஸ்திரத்தை பெற்றவர்களுக்கு और जिसने इस वस्त्र पाए हैं, விசேஷத்தை கனமுடையவர்களாக இருப்பார்கள். वो विशेष प्रतिष्ठा पाएंगे। அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே इसलिए प्रभु के राज्य में மற்ற எல்லா தேவனுடைய பிள்ளைகளை காட்டிலும் बाकी सारे प्रभु के लोगों से, பசுத்தவான்களை காட்டிலும் पवित्र लोगों से ஸ்பெஷல் டிகினிட்டி, एक विशेष प्रतिष्ठा। இதை யோவான் 14 நாம் பார்க்கும்போது நான் எங்கேயோ இவர்கள் என்னோடு இருக்கும்படியாக என்று சொல்கிறார். इसी बात को यूहन्ना 14 में प्रभु ने कहा, जहाँ मैं हूँ वहाँ तुम भी होंगे। ஆமாம், இவர்கள் இந்த நீதிக்கு அடிமையானவர்களாக இருப்பார்கள். ये धार्मिकता के दास, பாவத்திற்கு செத்து पाप के लिए मरा हुआ, நீதிக்கு அடிமையானவர்கள். और धार्मिकता के लिए दास। ஆமென். आमीन। तो முற்றும் பாவம் நீக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். और पूरी तरह पाप से छुटकारा पाए हुए हैं। ஸோ பாவத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வெண் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள முடியும். और ये जो पाप से पूरी तरह जो छुटकारा पाए हैं, इस सफेद वस्त्र को वो संभाल ஆக सकते हैं। கரை திரை அற்றவர்களாக तो बिना दाग के தேவனை சந்திக்க ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. और निर्दोष निष्कलंक होकर प्रभु से मिलने के लिए तैयार होना है। ஆமென். आमीन। तो ஆகையால் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினாலே பசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்கிறார். और पवित्र होना हमारे लिए फल है, और अनंत जीवन उसका अंत है। கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो। तो ஆக மொத்தமாக நாம் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பல டிகினிட்டியை தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். प्रभु हमें अलग अलग प्रतिष्ठा रखा है। நாம் அதை தேவனுடைய ராஜ்யத்தில் பார்க்கலாம். और इसको हम प्रभु के राज्य में देखेंगे। நாம் என்ன செய்ய வேண்டும்? हम क्या करना है? நம்முடைய ஸ்டேட்டஸ் அல்லது டிகினிட்டி எதுவென்று அறிந்து கொள்ள வேண்டும். हमारा प्रतिष्ठा क्या है उसको जानना है. நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன், நம்முடைய ஆவல், நம்முடைய நீதியின் கிரியைகள், தேவ ஞானத்தை பெறுதல் இவை யாவும் அடங்கியிருக்கின்றன. हमारे परमेश्वर का ज्ञान प्राप्त करने के ऊपर हमारा प्रतिष्ठा बनी रहती है. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो. ஆம், இந்த நாளிலே கடைசி நாட்கள் இருக்கிறபடியால் तो अंतिम दिनों में हम रह रहे हैं. நாம் இதை அறிந்தால் மட்டும் போதாது, केवल इन बातों को जानना काफी नहीं, அதை பெற்றுக்கொண்டு காத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. हमें इसको प्राप्त कर कर उसका रखवाली भी करना है. ஆமென். आमीन. இது ஆட்டோமேட்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கைகளே கத்த நம்முடைய ஆத்மாவை அலங்கரிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ये हमारी आत्मा को प्रभु सजावट देता है. நாம் அவரை சந்திக்க போகிறோம். हम प्रभु से मिलने जा रहे हैं. நாம் அவருடைய ராப்சருக்காக காத்திருக்கிறோம். हम गुप्त आगमन के लिए इंतजार कर रहे हैं. நம்ம இவைகளை நாம் பெற்றுக்கொண்டதை காத்து கொண்டிருக்கிறோமா? क्या हम इसको प्राप्त किए हैं और जो प्राप्त किए हैं उसको संभाला है? இதை பற்றி உங்களுக்கு ஐடியா இருக்கிறதா? क्या इसके बारे में आपको कुछ अता पता है? வாஞ்சா இருக்கிறதா? क्या इसका आशा है? விருப்பமா இருக்கிறதா? क्या इसका चाहत है? அந்த தகுதிகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா क्या इसका योग्यता हम पाए हैं என்பதை கண்டுகொள்ளும்படியாக ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். इसको समझने के लिए प्रभु की आत्मा हमसे இந்த செய்தி சபைக்குரிய செய்தி மட்டுமே.
ये कलीसिया के संदेश है। அவரை சந்திப்பதற்காக தேவ ஆவியானவர் சபைக்கு சொன்ன விசேஷ செய்திகளில் ஒரு செய்தியாக இருக்கிறது. प्रभु से मिलने की तैयार होने के विषय में प्रभु ने दिया हुआ एक विशेष संदेश है। இதோ நான் திருடனை போல வருகிறேன், मैं चोर की तरह समान आ रहा हूँ। ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு। और कोई भी तेरा मुकुट को छीन ना ले जाए, अपने मुकुट को थामे रख। கடந்த செய்தியிலே பார்த்தோம், இதோ நான் திருடனை போல வருகிறேன்। और पिछले बार हमने सुना था मैं चोर की तरह आता हूँ। தன் மானம் காணப்படாதத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என்று கேட்டோம்। जो जागते रहेगा और अपने वस्त्र को संभालेगा वो धन्य है। ஆக ஆத்மீக வஸ்திரமும் तो आत्मिक वस्त्र, ஆத்ம கனப்படுத்த கொடுக்கப்பட்ட கிரீடங்களையும் வெண் வஸ்திரங்களையும், और हमारी आत्मा को दिया जाता है प्रतिष्ठा जो मुकुट है और सफेद वस्त्र, மணவாட்டிக்கு கொடுக்கப்படுகிற மெல்லிய வெண் வஸ்திரங்களையும் और महीन मलमल का वस्त्र को भी பெற்றுக்கொண்டு ये सब प्राप्त कर कर கவனத்தோடு बहुत सावधान से தெய்வீக பயத்தோடு परमेश्वर के भय मानते हुए நாம் அதை நிறைவேற்றி தேவ வார்த்தையின்படி நிறைவேற்றி முடிப்போம்। हम प्रभु के वचन अनुसार संभालें, அப்பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே நம்மள டிக்னிட்டி லெவலாக காணப்படுகிறது। तो हम प्रभु के राज्य में भी बड़ी प्रतिष्ठा पाएंगे। நாம் பல லெவலில் நாம் தேவனுடைய பிள்ளைகளை நாம் காண இருக்கிறோம்। हम अलग अलग लेवल पर लोगों को देखने जा रहे हैं। நாம் கர்த்தரை சந்திப்பது கண்டிப்பான காரியம்। हम प्रभु से मिलेंगे, वो सच है। तो கர்த்தரை சந்திக்காவிட்டால் நாம் வேறு எங்கே சாத்தானை சந்திக்க வேண்டியிருக்கும்। यदि प्रभु से मिलने के लिए तैयार नहीं हो रहे हैं तो शैतान से मिलेंगे। தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாவிட்டால் லூசிபரோடு நரகத்தில் பிரவேசிக்க வேண்டியிருக்கும்। यदि प्रभु के साथ प्रभु के राज्य में प्रवेश नहीं कर पा रहे हैं तो लूसीफर के साथ नरक में प्रवेश होना पड़ेगा। ஆகையால் இந்த கடைசி நாட்களிலே इसलिए इस अंतिम दिनों में தேவ ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன்। जो प्रभु की आत्मा कहता है कलीसिया को, वो जिसके पास कान है वो सुने। தங்கள் வஸ்திரங்களையும் अपने वस्त्रों को, கிரீடத்தையும் मुकुटों को பெற்று காத்துக்கொள்ள கடவன்। प्राप्त कर कर उसको संभालें। ஆமா, இதனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் மகிமையும் உங்கள் வாழ்க்கையில் பெற்று நிவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக। इसके द्वारा सारे आदर महिमा जो प्रभु हमें देता है उसको पाने के लिए प्रभु सहायता करें। आमेन। आमीन।